தவறு பண்ணா இறைவன் தண்டிப்பான் நம்ம தாத்தால இருந்து எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டான். ஒரு பேருக்கு பயம் இல்லையே. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமல்லே காணுங்கால், கண்காணியாக கலந்தங்கும் நின்றானே கண்காணி கண்டார் திருமலர் சொல்றார். எல்லா இடத்திலும் கண்காணிக்க கடவுள் இருக்கான்னு எல்லா மதமும் சொல்லுது. ஆனா எல்லா பேரும் கடவுள் கண்காணிக்காங்கிற எண்ணமே இல்லாம எப்படா தப்பு பண்றீங்கன்னு கேட்க. தமிழகத்தின் முதன்மையான பேச்சாளர்களுள் ஒருவர் நெல்லை கண்ணன். அடிப்படையில் காங்கிரஸ் தொண்டரான அவருடைய மேடை பேச்சுக்கென்று தமிழகத்தில் தனியான ரசிகர் கூட்டம் உண்டு. அவருக்கே உரித்தான நெல்லை வட்டார வழக்கில் பாரதியை பற்றி பேசுவார், காமராஜரை போற்றுவார், கருணாநிதியை கண்டிப்பார், ஜெயலலிதாவை விமர்சிப்பார், வாஜ்பாய் அத்வானி தொடங்கி மோடி அமித்ஷா வரை பலரையும் விமர்சிப்பது நெல்லை கண்ணனின் பழக்கம். உண்மையில் நெல்லை கண்ணன் அரசியலும் பேசுவார், அரசியலிலும் இருக்கிறார், அவ்வளவுதான். அரசியல் என்பது அவருக்கு பகுதி நேர பணிதான். ஆனால் நெல்லை கண்ணனின் முழு நேர பணியும் முழுமையான ஆர்வமும் பேச்சு மட்டும்தான். தமிழ் பேச்சுத்தான் நெல்லை கண்ணனுக்கு உயிர் மூச்சு. என்ன ஒன்று, நெல்லை வட்டார வழக்கு என்ற பெயரில் மேடையில் இருப்பவர் தொடங்கி மேடையில் இல்லாதவர் வரை பலரையும் அவர் சார்ந்திருக்கும் சாதி அல்லது மதத்தை சொல்லி பேசுவது நெல்லை கண்ணனின் பாணி. நெல்லை கண்ணனை பொறுத்தவரை காயிதே மில்லத் என்றால் சாயிபு, காமராஜர் என்றால் நாடார். இதே அளவுகோலை எல்லோரும் பின்பற்றுவது நெல்லை கண்ணனின் பாணி. சாதி மறுப்பாளர், பகுத்தறிவாளர், கம்யூனிஸ்ட் என்று யாரையும் நெல்லை கண்ணன் விட்டு வைத்ததில்லை. அவர் அப்படி சாதி பெயர் போட்டு அழைக்கும் போது மேடையில் இருப்பவர்கள் சங்கடத்தில் நெளிவது வழக்கம். ஆனால் அதை நெல்லை கண்ணன் நகைச்சுவை என்று சொல்லி எளிமையாக கடந்து சென்று விடுவார். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலரான நெல்லை கண்ணன் அடிப்படையில் காங்கிரஸ் தொண்டர். உண்மையில் நெல்லை கண்ணனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் கிருஷ்ணன். அதனை தமிழில் கண்ணன் என்று மாற்றிக்கொண்டார். காமராஜரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்து காங்கிரஸில் சேர்ந்தவர்களுள் நெல்லை கண்ணன், தமிழருவி மணியன் ஆகிய இருவரும் முக்கியமானவர்கள். இவர்கள் இருவருக்குமே பல ஒற்றுமைகள் உண்டு. இருவருக்குமே தமிழ் ஆர்வம் மிகுதியானது. தமிழில் பேசி பார்வையாளர்களை கட்டி போடுவதில் இருவருமே வல்லவர்கள். வட்டார வழக்கால் வசீகரிக்க கூடியவர் நெல்லை கண்ணன். ஆற்றொழுக்கான நடையால் ஈர்க்கக்கூடியவர் தமிழருவி மணியன். நெல்லை கண்ணனுக்கு பாரதியார் மீது பக்தி உண்டு. அவனை ஏன் நான் புரட்சியாளன் கருதுகிறேன்டா, தந்தை பெரியார் இப்போ எத்தனையோ வருடத்திற்கு பின்னால் சொன்ன புரட்சிகரமான கருத்தை எல்லாம் சொல்ல முடியாத நேரத்தில், சொல்ல முடியாத இனத்தில் பிறந்து, சொல்ல முடியாத இடத்தில் கூர்ந்து இருந்து சொன்ன அவன்தான் புரட்சி. பெரியார் சொல்லியிருப்பார். அவன் அக்ரகாரத்துக்குள்ளே வந்துட்டு என்ன சொன்னான், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அவனுக்கு என்ன அறிவு பாருங்க, பெண்கள் தான் அறிவுடையவர்கள்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் தான். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பேணுதல் என்பதில் தான் பெண்ணுங்கிற சொல்லே வந்தது. பேணுகிறவள் தான் பெண்ணு. அப்போ உலகத்தை யார் பேண முடியும்னு கற்பனை பண்ணுறான், அது பெண் தான் பேண முடியும். அதனால தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான்கிறான். இந்த பெண்ணுக்கு கல்வியை வைத்தான்னா தப்பாயிரு, அறிவை வைத்தான்னா தப்பாயிருன்னா கல்வி அறிவாகி அறிவு ஞானமாகணும். தமிழருவி மணியனுக்கும் பாரதியார் மீது தனியாத பாசம் உண்டு. தமிழருவி மணியனும் காங்கிரஸில் இருந்து பல கட்சிகள் மாறியிருக்கிறார். நெல்லை கண்ணனும் காங்கிரஸில் இருந்து வேறு கட்சிகளுக்கு சென்று வந்திருக்கிறார். இருவருமே மேடைகளில் காமராஜரை மிகுதியாக போற்றக்கூடியவர்கள். இருவருமே கருணாநிதியை தீவிரமாக தூற்றக்கூடியவர்கள். பட்டிமன்றங்களிலும் கருத்தரங்குகளிலும் இருவருடைய குரல்களும் ஓங்கி ஒலித்திருக்கின்றன. 1968 திருநெல்வேலிக்கு வரார். தோற்று 6 மாதம் கழித்து நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர். நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தேன் தெரியுமா, உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது, தலைவர் காமராஜர் பேசுகிறார். இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு. முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்ல, ஆத்துல போட்டா தானே கேட்கிறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது, யாரு போட்டது அப்படின்னு. மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல, இந்த பையன்தான்ட்டார் நம்ம, நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம். அதுல சீரியல் பல்ப் எல்லாம் கட்டியிருந்தவர் வராருன்னு, அது அருந்து விழுந்துருச்சு. மேல போய் யார் கட்டுறது 67 அடி உயரத்தில் முருகன் ஒரு பையன் என்ன பண்ணாரு, வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார். மேல ஒரு
குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம். ஏறி அந்த கட்டிட்டு கீழே வந்தாரு. இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம். இறங்கினான். விவரம் இல்லாம அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராட பொருத்தம்னு இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டாரு. முதல்ல மழார்னு விழுந்து நாங்க ஒரு வேலும் இல்லை, ஓடிட்டோம் எல்லாரும். ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டாரு, உனக்கு அறிவு இருக்கான்னு? 67 பேர் கம்பத்தை உன்னை எவன் ஏற சொன்னான்னு? நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாருடா பதில் சொல்றது? காமராஜ் வந்தான், அவனுக்காக ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாழ்றதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏன்டா சாகணும் கிறுக்கு போய். அப்படித்தான் காங்கிரஸில் இணைந்த காலம் தொடங்கி அந்த கட்சியின் முக்கிய பேச்சாளராக தேர்தல் காலங்களில் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் நெல்லை கண்ணன். காமராஜரின் மறைவிற்கு பிறகு நடந்த தேர்தலில்தான் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டார் நெல்லை கண்ணன். அப்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட நெல்லை கண்ணன் அதிமுக வேட்பாளர் GR எட்மண்டிடம் சுமார் 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். தேர்தலில் தோற்று போனாலும் கூட காங்கிரஸில் இருந்து அவர் மாறவில்லை. ஒரு பக்கம் பட்டிமன்றம், கருத்தரங்கம் என்று இலக்கிய மேடைகளிலும், மறுபக்கம் கொள்கை விளக்கம், பிரச்சார முழக்கம் என்று அரசியல் மேடைகளிலும் இயங்கிக் கொண்டிருந்தார் நெல்லை கண்ணன். அவ்வப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர், துணைத் தலைவர் என்பன போன்ற பதவிகள் நெல்லை கண்ணனுக்கு தரப்பட்டன. பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, காங்கிரசின் குரலாகவே நெல்லை கண்ணனின் குரல் ஒலித்தது. இந்த நாட்டில் தேர்தலெல்லாம் நிற்க கூடாதியா? 3 தேர்தலில் நின்றுருக்கேன். நான் செஞ்ச பாவம்லாம் அதிலே தின்னுட்டேன். ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது, எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது. என்ன ராஜேந்திரன் தப்பிச்சுட்டு இல்லம்மா, நீ கொடுத்து வச்சவன். ஏன் எவனையெல்லாம் கும்பிட்டேங்கிறிய? இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஐயா. ஒரு முழு முட்டாப்பை தான் நமக்கு வழிகாட்டுவான். நம்ம திருக்குறள் படிச்சதுக்கு அங்கே கும்பிடுமா, இங்கே கும்பிடுனா கோபப்படுவான். ஏன் தேர்தல் நின்று அவன் கேட்கான், என்னமா அவன் நம்மளை நிறுத்தின மாதிரி. ஒரு தெருவில் 20 அம்மன் கோயில் இருக்கியா, தெரு மணி அடிப்பான். நல்ல சகுனம் தான் இவன். நம்ம துட்டை கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான். எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுதான், ஆன்னு ஒரு கொட்டாய் கொடுத்தான். உடனே இவன் சொன்னான், அம்பாள் வந்துட்டான்னா. நான் சொன்னேன், நுரையீரலுக்கு காத்து போலேன்னா தான் கொட்டாய் வரும்னா. ஓ மூடியா, அதானே உண்மை. நுரையீரலுக்கு காத்து போலேன்னா என்ன மணி கண்டேன். சரி, நம்ம அம்மனெல்லாம் கும்பிட்டாச்சு. இவன் பாதி கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி. இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்கானா? பிஷப்பை பார்த்தீங்களாண்ணா? பார்க்கல. எதுக்குண்ணா? அவர்கிட்ட 10,000 ஓட்டு இருக்குண்ணா. அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோமேண்ணே. நீ உருப்படவே மாட்டாங்க. கேத்தலிக் பிஷப்கிட்ட போனால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் துன்பப்படுத்தாம பார்த்தீங்களா, நின்னா தான் இந்த துன்பம் தெரியும். 4 பேர் நிற்கான். அவர் பாவமன்னிப்பு குண்டுக்குள்ள இருக்காரு, அங்கே போய் ஓட்டு கழுங்கான். ஏல ஒரு பாவமன்னிப்பு குண்டுல இருக்காரு. அண்ணாச்சி நேரம் இல்லை, இன்னும் 5 ஊருக்கு போகணும்ட்டான். நான் டக்குன்னு அதில் போய் மண்டி போட்டு, சாமி நான் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, இந்த பாவி தேர்தல் என்கிற பாவக்களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக. நான் என்ன பண்ண முடியும்? ஆமென்னு என்று சொல்லுவேன். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு நடந்த 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது. அப்போது மீண்டும் திருநெல்வேலி தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் நெல்லை கண்ணன். அப்போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் AL சுப்பிரமணியத்திடம் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் நெல்லை கண்ணன். அந்த வகையில் நெல்லை கண்ணன் தான் போட்டியிட்ட 2 தேர்தல்களிலும் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு வித்தியாசமான ஒரு வாய்ப்பு நெல்லை கண்ணனை தேடி வந்தது. அது திமுக தலைவர் கருணாநிதியை எதிர்த்து போட்டியிடும் வாய்ப்பு. தீவிரமாக திராவிட இயக்கத்தையும், மிக தீவிரமாக திமுகவையும், அதி தீவிரமாக கருணாநிதியையும் விமர்சிக்க கூடியவரான நெல்லை கண்ணனை அந்த தேர்தலில் கருணாநிதிக்கு எதிராக நிறுத்த முடிவு செய்தது காங்கிரஸ். ஆம், அப்போது அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றது. திமுக கூட்டணியில் மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் நெல்லை கண்ணன் போட்டியிட்டார். அதற்கு முன்னர் 2 தேர்தல்களிலும் தனது சொந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்த நெல்லை கண்ணன் இம்முறை சென்னைக்கு வந்திருந்தார். ஆனால் அந்த தேர்தலில் நெல்லை கண்ணனுக்கு வெறும் 10,000 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. சுமார் 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கருணாநிதியிடம் தோற்று போனார் நெல்லை கண்ணன். காமராஜர், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சிவாஜி கணேசன், மூப்பனார் உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்களுடனும் நெருக்கமாக இருந்தவர் நெல்லை கண்ணன். அப்படிப்பட்ட நெல்லை கண்ணன் திடீரென முகாம் மாற தயாரானார். அதற்கு வித்திட்டவர் ஜெயலலிதா. தமிழகத்தின் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த நேரம் அது. பழுத்த காங்கிரஸ் தலைவரான நெல்லை கண்ணன் திமுகவையும் அதன் தலைவர் கருணாநிதியையும்
கடுமையாக விமர்சித்து கட்டுரைகள் எழுதி பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருந்தார். ஆம், அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது என்னவோ அதிமுக தான் என்றாலும் நெல்லை கண்ணனின் விமர்சன கணைகள் எதிர்க்கட்சியான திமுகவின் மீதும் அதன் தலைவர் கருணாநிதியின் மீதும் தான் இருந்தன. இத்தனைக்கும் அது ஜெயலலிதா ஆட்சியின் நிறைவு பகுதி. இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருந்தது. நெல்லை கண்ணனின் விமர்சன கேள்விகளுக்கு திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் பதிலடிகள் கொடுக்கப்பட்டன. சில கேள்விகளுக்கு திமுக மேடைகளில் எதிர்வினையாற்றப்பட்டது. இந்த பின்னணியில்தான் திடீரென முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அழைப்பை ஏற்று போயஸ் கார்டனுக்கு சென்றார் காமராஜர் தொண்டரான நெல்லை கண்ணன். பால்ய காலம் முதலே காங்கிரஸ் தொண்டனாகவே செயல்பட்டு வந்த நெல்லை கண்ணன் போயஸ் கார்டனுக்கு சென்ற அன்றைய தினமே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினராக சேர்ந்து கொண்டார். முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவே உறுப்பினர் அட்டை கொடுத்து அதிமுகவில் சேர்ந்து கொள்ளச் சொன்னதால் அதிமுகவில் இணைந்து விட்டதாக விளக்கம் கொடுத்தார் நெல்லை கண்ணன். உண்மையில் நெல்லை கண்ணனுக்கு வெறும் உறுப்பினர் அட்டையை மட்டும் ஜெயலலிதா தந்திருக்கவில்லை, கூடவே கார் ஒன்றையும் கொடுத்தார் ஜெயலலிதா. அதன் பொருள் அதிமுக உறுப்பினராக மட்டுமல்ல, வரவிருக்கும் சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாகவும் நெல்லை கண்ணன் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஜெயலலிதாவின் விருப்பம். ஏனென்றால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. ஆகவே கருணாநிதியையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியையும் விமர்சிக்க பழுத்த காங்கிரஸ் தலைவர் ஒருவர் தேவை என்று கணித்தார் ஜெயலலிதா. அப்போதுதான் துக்ளக் பத்திரிகையில் நெல்லை கண்ணன் எழுதிய கட்டுரைகள் ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அதன் நீட்சியாகவே அதிமுக உறுப்பினர் அட்டையும் ஒரு காரும் நெல்லை கண்ணன் வசம் வந்தன. அதனை நெல்லை கண்ணனே பத்திரிகைகளில் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் மதிமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்து இனோவா கார் வாங்கி பிரச்சாரம் செய்த நாஞ்சில் சம்பத்தின் முன்னோடி நெல்லை கண்ணன். தமிழறிவு மிக்கவர், மிகுந்த பேச்சாளர், பாரதியார் பக்தர், காமராஜர் தொண்டர், திமுக எதிர்ப்பாளர், கருணாநிதியை கடுமையாக விமர்சிப்பவர், கருணாநிதியை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டவர் என்பன போன்ற அடையாளங்கள் நெல்லை கண்ணனுக்கு இருந்ததால் அவருடைய பேச்சுக்கு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கும் என்று கணித்தார் ஜெயலலிதா. அதற்கேற்ப ஜெயலலிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் காங்கிரஸ் கொடி கட்டிய வாகனத்தில் திமுகவையும் காங்கிரஸையும் கருணாநிதியையும் விமர்சித்து பிரச்சாரம் செய்தார் நெல்லை கண்ணன். ஆனால் தேர்தலின் முடிவில் ஜெயலலிதாவின் கணிப்பு பொய்த்து போனது. ஆம், திமுகவை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. கருணாநிதியே முதலமைச்சரானார். அதன் பிறகு அதிமுகவிலிருந்து விலகி காங்கிரசிலேயே ஐக்கியமானார் நெல்லை கண்ணன். அரசியலில் தீவிரத்தை குறைத்துக் கொண்ட நெல்லை கண்ணனின் குரல் பட்டிமன்றங்களிலும் கருத்தரங்குகளிலும் மட்டுமே ஒலித்தன. திடீரென அரசியல் பேசுவதும் உண்டு. மதுரை ஆதீனத்தின் இளைய ஆதீனமாக நித்யானந்தா நியமிக்கப்பட்ட போது கடுமையான எதிர்ப்பு குரலை எழுப்பினார் நெல்லை கண்ணன். மதுரை ஆதீனத்திற்குள் நித்யானந்தா நுழைந்தது, அவருக்கு இளைய ஆதீன பதவி தரப்பட்டது என்ற இரண்டையும் கடுமையாக விமர்சித்த நெல்லை கண்ணன் மதுரை ஆதீன மீட்பு போராட்டக் குழு என்ற ஒரு குழுவை தனது தலைமையில் உருவாக்கினார். நித்யானந்தாவால் மதுரை ஆதீனத்தின் உயிருக்கு ஆபத்து என்று சொன்ன நெல்லை கண்ணன் மதுரை ஆதீனத்தை மீட்டெடுக்க ஆன்மீக ஆர்வலர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நித்யானந்தாவின் பிடியில் பல இளைஞர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். பல இளம் பெண்கள் நித்யானந்தாவால் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். பல குடும்பங்கள் நித்யானந்தாவால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. ஆகவே மதுரை ஆதீனத்தோடு சேர்ந்து நித்யானந்தாவால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் மீட்க வேண்டும் என்று முழங்கினார் நெல்லை கண்ணன். நான் இப்ப தமிழக முதல்வரிடம் சைவ பெருமக்கள் சார்பில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், மதுரை ஆண்ட பாண்டிமாதேவி அரசிதான் இந்த மடத்தை ஸ்தாபித்து தந்தார். நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிற பேரரசியாக இருக்கிறீர்கள். இந்த மடத்தை நீங்க தான் எங்களுக்கு மீட்டு தரணும். நித்யானந்தனை கைது செய்தால் அருணகிரி விடுதலை ஆவார். நிலைமாதான். நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு மதுரை இளைய ஆதீனத்தின் பதவியிலிருந்து நித்யானந்தா நீக்கப்பட்டார். அப்போது நெல்லை கண்ணன் நன்றி தெரிவித்தது யாருக்கு தெரியுமா? அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்குத்தான். தமிழக அரசின் நடவடிக்கையால் தான் நித்யானந்தாவின் நீக்கம் சாத்தியமானது. அதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 1000 நன்றிகள் என்றார் நெல்லை கண்ணன். நித்யானந்தா விவகாரத்தில் ஜெயலலிதாவுக்கு 1000 நன்றிகளை சொன்ன நெல்லை கண்ணன் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தண்டனை பெற்ற போது தனது ஆதங்கத்தை வேறு வடிவில் வெளிப்படுத்தினார். ஆம், 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது நெல்லை கண்ணனின் எதிர்வினை முக்கியமானது. அறிவில் சிறந்தவர்,
ஆற்றலில் சிறந்தவர், நிர்வாகத்தில் சிறந்தவர், முடிவெடுப்பதில் சிறந்தவர் என்று ஜெயலலிதாவை புகழ்ந்த நெல்லை கண்ணன் ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்ததற்கு கூடா நட்பே காரணம் என்று சொல்லியிருந்தார். ஆம், ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்ததற்கு காரணம் ஜெயலலிதா அல்ல, அவருடைய தோழி சசிகலா என்பதே நெல்லை கண்ணனின் பார்வை. அதே அறிக்கையில் கருணாநிதியை பற்றி குறிப்பிடும் பொழுது விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்தவர் என்று சர்க்காரியாவிடம் சான்றிதழ் வாங்கியவர் என்று கூறியிருக்கிறார் நெல்லை கண்ணன். ஆம், ஊழல் நிரூபிக்கப்பட்ட ஜெயலலிதாவை விமர்சிக்காமல் சசிகலாவை குற்றவாளியாக்கிவிட்டு ஊழல் நிரூபிக்கப்படாத கருணாநிதியை கடுமையாக விமர்சித்தது நெல்லை கண்ணனின் பாணி. அந்த பாணியில் அரசியல் இருந்ததே தவிர வேறெந்த உள்நோக்கமும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட நெல்லை கண்ணனைத்தான் மேலப்பாளையத்தில் நடந்த குடியுரிமை பாதுகாப்பு மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தது SDPI கட்சி. அந்த மேடையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், ஹைதர் அலி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். அந்த மேடையில் தனக்கே உரித்தான நெல்லை வட்டார வழக்கில் பேசத் தொடங்கிய நெல்லை கண்ணன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி, துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தில் தொடங்கி பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரை பலரையும் கிண்டலாகவும் கடுமையாகவும் விமர்சித்தார். எனக்கு உலகத்திலே ரொம்ப ரொம்ப வியக்கிற ஆள் இந்த பன்னீர்செல்வம் தான். 11 MLAவுக்கு அந்த பேர் முதலமைச்சராக இருக்கான். எடப்பாடி அவருக்கு அழிஞ்சாரு. எடப்பாடி எல்லாம் நீங்க முபாரக்கு சொல்றாங்க. எடப்பாடி உங்க தரப்புக்கு நீங்க பேசுறது. எடப்பாடி இருக்கிறது ரொம்ப சின்ன சில பேர்கள் ஏழு தலைவர் கேட்பான். அவங்க எல்லாம் பேச மாட்டேங்காம சின்ன பயில அந்த பிறகு நான் எப்படிலாம் பேசுறது, அவங்க என்ன எப்படி பேசுறது, எப்படிலாம் மந்திரி இருக்காங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் இருந்தா ஒரு பேர் இருக்குமானா அதை விடுங்க. எம்ஜிஆர்ட்ட கூட கொஞ்சம் ஏதாவது போய் பேசிடலாம். அந்த அம்மாண்ட எவனா வாய் திறக்க முடியுமா? அந்த கரெக்டா அங்க 45 டிகிரி நிற்பாங்க. அதுக்குமே ட்ரெயினிங் முடிஞ்சது ஒரு வார்த்தை நெல்லை கண்ணனின் பேச்சு ஊடகங்களில் வெளியான கையோடு பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலரும் கடுமையாக எதிர்வினையாற்றத் தொடங்கினர். அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்ததைத் தொடர்ந்து நெல்லை கண்ணன் மீது காவல்துறையில் புகார் தரப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நெல்லை கண்ணனின் வீட்டிற்கு சென்ற பாஜகவினர் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்ப அந்த இடத்திற்கு நெல்லை கண்ணனின் ஆதரவாளர்களும் வந்து நெல்லை கண்ணனுக்கு ஆதரவு குரல் எழுப்பினர். பிறகு உடல்நிலை பாதிப்படைந்த நெல்லை கண்ணன் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெல்லை கண்ணனை கைது செய்யாவிட்டால் மெரினா புரட்சி வெடிக்கும், 2020ஆம் ஆண்டு போராட்டத்துடன் தொடங்கும் என்று ஆவேசப்பட்டார் பாஜகவின் தேசிய செயலாளர் H. ராஜா. நெல்லை கண்ணன் உள்துறை அமைச்சரை சோழிய முடிக்கல, உள்துறை அமைச்சரையும் பிரதம மந்திரியும் சாய்போலாம் முடிச்சிடுவாங்க நினைச்சேன், ஏன் முடிக்கலன்னு தெரியலன்னு பேசியிருக்காங்க. சட்டப்படி இது இன்ஸ்டிகேட்டிங் எ குரூப் டு மர்டர். அதனால ஒரு கூட்டத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றம் செய்தவரை இன்னி வரைக்கும் காவல்துறை கைது செய்யல இந்த நிமிடம் வர. பிறகு நெல்லை கண்ணனை கைது செய்ய கோரி பொன் ராதாகிருஷ்ணன், KS நரேந்திரன், ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து நெல்லை கண்ணனை கைது செய்தது காவல்துறை. நெல்லை கண்ணன் பயன்படுத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடுமையானவை, ஆபத்தை விளைவிக்க கூடியவை, வன்முறையை தூண்டக்கூடியவை என்கிறார்கள் பாஜக தலைவர்கள். ஆனால் காமராஜர் காலத்து அரசியல்வாதியும் தமிழ் அறிஞருமான நெல்லை கண்ணனின் வார்த்தைகளுக்கு நேரடியான பொருளை பார்க்க கூடாது, அரசியல் பொருளை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் நெல்லை கண்ணனின் ஆதரவாளர்கள். தமிழ்நாட்டின் பல முக்கியமான மேடைகளில் உரை நிகழ்த்திய நெல்லை கண்ணன் தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களிலும் எழுத்தின் வழியாக பேசத் தொடங்கினார். நெல்லை கண்ணனின் பேச்சை, எழுத்தை, அரசியலை ஒருவர் ஏற்கலாம், எதிர்க்கலாம், ஆனால் தவிர்க்க முடியாது. அப்படி இன்றைக்கு பார்க்கிறேன் திருமாவை. என் மீது எத்தனை அன்பு உனக்கு. நேற்று வரை மருத்துவமனையில் படுத்திருந்தேன். திருநெல்வேலி மிகச்சிறந்த இதய நிபுணர் என் தம்பி மகன், நீ போகவே கூடாது என்று தடுத்தான்.
பூர்ணலிங்கம் வந்தான். சொன்னால் கேட்க மாட்டேன் சித்தப்பான்னா. நான் போவேன். திருமாவின் மேடையிலே மறைந்தால் அவன் மடியிலே தானே மறைவேன், எனக்கு அந்த பெருமை கிடைத்தால் போதும் என்று நான் முதல்வரிடம் கைகூப்பி கேட்கிறேன். உங்கள் நேர்விழி பார்வையில் என்னையும் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தேவைப்படுவேன்.